கரூரில் நடந்த துயர சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். செப்டம்பர் 27, 2025 அன்னைக்கு டிவிகேவோட பிரச்சார மாநாட்டில் கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்தாங்க, 100க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சாங்க. இது எல்லார் மனசுலையும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் திரு விஜய் அவர்கள் பொதுவெளியில் பேசுகிறதையே தவிர்த்துட்டார். அது ஏன்னு பார்க்கலாம் வாங்க. இது அரசியல் வீடியோவில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் அவங்கள இழந்ததுக்கப்புறம் எப்படியெல்லாம் ஒரு மனதளவில் கோத்ரூ பண்ணியிருப்பாங்க, இந்த விஷயத்தை நேரில் பார்த்த இல்லை செய்தி மூலியமாக கேட்டறிஞ்ச விஜய் என்னெல்லாம் கோத்ரூ பண்ணியிருப்பார் அப்படின்னு மனநல சம்மந்தப்பட்ட வீடியோ. ஸோ அரசியல் ரீதியாக பார்க்குறவங்க இதை தவிர்க்கலாம். ஒரு துயர சம்பவம் நடந்ததுக்கப்புறம் மனசு அதுலேருந்து வெளியில் வர 5 ஸ்டேஜஸை கோத்ரூ பண்ணும். முதலாவது மறுப்பு, டினையல். 2வது ஆங்கர், கோபம். 3வது பார்கெனிங், பேரம். 4வது டிப்ரெஷன், மன அழுத்தம். 5வது அக்செப்டன்ஸ், ஏற்பு. இது இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை, காதல் இழந்தாலோ பெற்றோர் இழந்தாலோ அகமதாபாத்தில் ஒரு ஃப்ளைட் கிராஷ் அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டில் உங்கள் குடும்ப நபரை நீங்கள் இழந்தாலோ இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணுவீங்க. அதில் பாதிக்கப்பட்டவங்க அவங்க குடும்பத்தினர் இதெல்லாம் கோத்ரூ பண்ணுவாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள்.